அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான பாடம் முக்கோண சுவடுக்கான அடிவரிசை பாவலா இல்லை மூன்றடி பாவலா இல்லை முக்கோண பாவலா அப்படிங்கிற பதிவை பற்றி பார்க்கலாம். முதல்ல முக்கோண அமைப்பில் இருக்கிற முக்கோண அமைப்பில் இருக்கிற அமைப்பில் நின்றுப்போம். இடது கால் முன்னாடி வலது கால் பின் வச்ச மாதிரி முதல்ல ஒதுங்கி கட்டுறோம். ஒரு வர்ற அடியை தடுக்கிற மாதிரி ஒதுங்கி கட்டுறோம். அதுக்கப்புறம் பாவனை முறையில் ஒரு காலை தூக்கி பக்கவாட்டில் இறக்குனதுக்கப்புறம் காலை முன்னாடி தூக்கி வச்சு ஒரு அடி. அதே போல் இந்த பக்கம் ஒதுங்கி கட்டுறோம், காலை பக்கவாட்டில் தூக்கி வச்சு காலை முன்னாடி ஏற்றுறப்போ ஒரு அடி. அதே போல் ஒதுங்கி கட்டுறோம், காலை பக்கவாட்டில் தூக்கி வச்சு அடி, ஒதுங்கி கட்டுறோம், காலை பக்கவாட்டில் தூக்கி வச்சு ஒரு அடி. இந்த பாவனை முறையை நல்லா கவனத்தோட பயிற்சி பண்ணுங்கள். இது சண்டை முறையில் ரொம்ப அருமையான ஒரு பாவலா முறையாக இருக்கும். இது பதுங்கி தாக்குற முறைகளில் பயன்படும். இதுக்கு அடுத்த பதிவில் முக்கோண சுவடில் அடிவரிசை பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். நன்றி.